வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 3ஆம் வகுப்பு பாடம் 7 நாயும் ஓநாயும் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். ஓநாய், ஓ நா இ, ஓநாய். சோர்வான நிலை, சோ இர் வா ந நீளை, சோர்வான நிலை. அறிமுகம், ஆ ரி மு க இம், அறிமுகம். பிரமாதம், பி ர மா த இம், பிரமாதம். சுதந்திரமாக, சு த இந்த் தி ர மா க, சுதந்திரமாக. இப்போ நாம் பாடத்திற்குள் செல்லலாமா? பாடத்தின் தலைப்பு என்ன? நாயும் ஓநாயும். முதல்ல நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு காட்டுக்குள்ளே ஓநாய் ஒன்று ரொம்ப பசியில் வாடி எங்கேயாவது உணவு கிடைக்குமான்னு தேடிட்டுருக்குது. அப்போது ஒரு நாய் நல்ல சந்தோஷமாக நல்ல கொழு கொழுன்னு ஓடி வருது. அதை பார்த்த உடனே இந்த ஓநாய் நினைக்குது, இந்த நாய் நம்ம வேட்டையாடி சாப்பிட்றலாமா அப்படின்னு நினைக்குது. ஆனால் ஓநாய் பசியோட ரொம்ப சோர்வான நிலையில் இருந்தாங்காட்டி இதை எப்படி இது கூட சண்டை போட்டு நாம் அதையே உணவாக்கிக்கிறது, நம்மளால் முடியாது அப்படின்னு அது யோசிக்குது. அப்போ அந்த நாய்க்கிட்ட இது நண்பனாக பேசுது. நீ மட்டும் எப்படி எவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு கேட்குது. அது ஒன்றும் இல்லை, நெய் நான் சொல்கிறத கேட்டேன்னா நெய்யும் சந்தோஷமாக நல்லா கொழு கொழுன்னு அழகாக இருக்கலான்னு சொல்லுது. சரி, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஓநாய் கேட்குது. இது நீ சொல்கிற வேலை, நீ அங்கே உணவு. அப்போ அந்த ஓநாய் கேட்குது, அப்படியா, சரி நம்ம என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செஞ்சால் நம்மளுக்கு சாப்பாடுன்னு நல்லா நேரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஓநாய் கேட்குது. அதுக்கு அந்த நாய் சொல்லுது, வேலையுள்ள ஒன்றும் இல்லை, நீயே வீட்டுக்கு புதுசாக வர்றவங்கள பார்த்து உழைச்சி அவங்கள விரட்டி விட்டேன்னா போதும். நம்ம வீட்டில் இருக்கவங்கள பார்த்து நீ வாலாட்டணும், அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது, வேறு ஒன்றும் நீ செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக அவங்க நமக்கு வேலைக்கு நல்ல விதவிதமான உணவு போடுவாங்க, நம்மளை செல்லமாக அவங்க தடவியெல்லாம் கொடுப்பாங்க, நல்ல சுகமான வாழ்க்கை அப்படின்னு அந்த நாயும் சொல்லுது. ஓநாயும் சரி வா, நான் கிளம்பிட்டு 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அப்போ அது பேசையில் பார்க்குது, அந்த நாயோட கழுத்தில் ஒரு கருப்பு கலர் பட்டை இருக்குது. அந்த ஓநாய் கேட்குது, இது என்னது அப்படின்னு கேட்குது. அதுவா, ஒன்றும் இல்லை, என்னை கட்டி போடுறதுக்கு வசதியாக அவங்க இதை கட்டி விட்ருக்காங்க என் கழுத்தில் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கட்டி போடுவாங்களா, அப்போ நினச்ச நேரம் நம்மளால் வெளியெல்லாம் போக முடியாதா அப்படின்னு கேட்குது. அதுக்கு நாயும், அப்படியெல்லாம் போக முடியாது, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது. என்னாலெல்லாம் சாப்பாட்டுக்காக என்னோடய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியாது, அதனால் நான் வர முடியாதுன்னு இந்த ஓநாய் சொல்லிடுது. இதுதான் இந்த கதை. இப்போ நான் ஒரு முறை உங்களுக்கு இந்த பாடத்தை வாசித்து காட்டுறேன். நாயும் ஓநாயும். பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் தேடி திரிந்தது. அப்போது கொழு கொழுவென்று இருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. அந்த நாயை தின்றி விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாய் இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. ஓநாய், நண்பா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நாய், நண்பனே, மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழுவென்று அழகாய் இருக்கலாம். நீ இந்த காட்டிலிருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும். ஓநாய், அப்படியானால் என்ன வேலை செய்ய வேண்டும்? நாய், வேலையாவது கீழையாவது ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். ஆஹா, அது என்ன சுகம் தெரியுமா? ஓநாய், ஓ அப்படியா,
அவ்வளவு சுகமான வாழ்க்கையா? தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா. நாய்: வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன். இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான். ஓநாய்: இதோ இப்போதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே? நாய்: அது ஒன்றுமில்லை, வா. ஓநாய்: ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? நாய்: என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான். ஓநாய்: என்ன கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்போது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா? நாய்: எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது. அதில் என்ன பிரமாதம்? ஓநாய்: என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயும் ஓநாயும் போயிடுறாங்க. திறன்: முற்றுப்புள்ளி, வினாக்குறி ஆகிய நிறுத்தற்குறியீடுகளை அறிந்து படித்தல். இதே போல் நீங்களும் எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி, உணர்ச்சி குறியீடுக்கிற இடத்துல நம்ம உணர்ச்சியோட படித்து இந்த பாடத்தை நம்ம படித்து பழகிறதுக்காக இது போல் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த பாடத்தை வீட்டில் வாசித்து பழகி பாருங்கள் குழந்தைகளா. இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் பார்க்கலாமா? சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு என்று குறியீடு இடணும். ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்தது. சரினா சரி போடணும், தவறுனா தவறு என்ற குறியீடு போடணும். இது போல் தொடர்களை படித்து பார்த்து குறியீடுகளை இடணும். அடுத்தது பாருங்கள், சரியான சொல்லால் நிரப்புக. நீ எவ்வளவு டேஷ் இருக்கிறாய்? இந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான சொல்லை எடுத்து நம்ம அந்த கோட்டில் எழுதணும். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தானே படித்தோம். இந்த நாயில் பாருங்கள் அழகாக இருக்குதா? அப்போ அதை பார்த்து இங்கே எழுதணும். நம்ம இந்த வினாக்களுக்கு எல்லா விடையும் இந்த நாயோடைய உருவத்தில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சு நாம் அந்தந்த கோட்டில் நிரப்பணும். இதே போல் நீங்களும் வீட்டில் இந்த பாடத்தை வாசித்து இந்த பயிற்சிகளையும் செய்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.